இதுவரைக்கும் ஆல்ரவுண்டர் குணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஷோரூம் கண்டிஷனில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குணா. இன்றைக்கி பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா Mahindra Xuv500 இதை வந்து இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 7 சீட்டர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் மேலே நம்பர் தரேன், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வாட்ஸ்அப், IMO, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தாறுமாறான ஒரு பெரிய வண்டி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவே சக்ஸஸான மாடல் மஹேந்திராவில் இந்த வண்டி. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணி எடுக்கிற வண்டி 7 சீட்டர் போகுது. நல்ல ஸ்பேசியஸான ப்ளஸ் மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். நம்ம A to Z எல்லாமே வந்து நான் செக் பண்ணி தான் இந்த வண்டியை போட்டிருக்கேன் நான். ஸோ ஸ்பீட் லிமிட் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 170 வரைக்கும் இந்த வண்டியை நான் ஓட்டி பார்த்தேன் ஹைவேல. ஸோ A to Z எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் ஒவ்வொரு வண்டியும் நம்ம வந்து ஆட் போட்டுட்ருக்கோம். ஸோ மற்ற யூடியூப் சேனல் மாதிரி இல்லாமல் நான் A to Z எல்லாமே வெரிஃபை பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வைஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்ச நாள் நான் வீடியோ போடலை. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். Xuv500 ஃபியூல் டைப் டீசல் இன்ஜின். ஸோ இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா W4. ஸோ நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஓனர்ஸ், செகண்ட் ஓனரில் இந்த வண்டி இருக்குது. ஸோ கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலிக். ஸோ வண்டி ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வண்டியாக இருந்தாலுமே, சென்னை ரிஜிஸ்டராக இருந்தாலுமே வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அது எதுவுமே கிடையாது வண்டியில். வண்டி ரொம்பவே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டி. ஸோ அதனால தான் உங்களுக்கு லைவாக வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் நான். இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து வண்டியை ஓட்டி பார்க்கலாம். இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே அவைலபிள் பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு நான் வந்து லோ இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டியில் A to Z எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் உங்களுக்கு என்னென்ன வண்டியில் ஸ்பெசிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டு. இந்த வண்டியில் ஏசி வந்துடும். ஏசி பார்த்தீங்கன்னா 3 ரோவுக்குமே வந்துடும். ஃப்ரண்ட் ஏசி வந்துடும், மிடில் ஏசி ப்ளஸ் வந்து தேர்ட் ரோ 3 ரோக்குமே பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும். ஏசி பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேர்ட் ரோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கவர் ஆகுது, நல்ல சில்னஸாக இருக்குது. 4மே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும். சென்ட்ரல் லாக்கிங் வித் ரிமோட் கண்ட்ரோலோடு இருக்குது. ஸோ மகேந்திரா ஆடியோஸ் இன்பில்ட் செட்டு வண்டியோட வருது உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ், பென் ட்ரைவ், CD அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவுட்புட்லாம் கேட்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மேலே ரூஃபு எல்லாமே காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெதர் சீட்ஸ் வண்டிக்கு போட்டிருக்காங்க. ஸோ வண்டிக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா பேக் பம்பர், லெக் ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியோட வருது உங்களுக்கு. ஸோ அந்த வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆயில் லீக்கேஜ், ஸ்மோக் இஷ்யூ அந்த மாதிரி எந்த ஒரு மேஜர் பிரச்சனையுமே இந்த வண்டியில் கிடையாது. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி பர்பஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஏர்பேக் உங்களுக்கு வந்துடுது. டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவருக்கு 2 ஏர்பேக் வந்துடுது. ABS பிரேக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு வந்துடுது. ஸோ ஹேண்ட் ரெஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியோட வருது ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி வைப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இந்த வண்டியில். டீஃபாக்லர். ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே W4 இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அலாய்வில் மட்டும்தான் வராது, மற்றபடி A to Z எல்லாமே இந்த வண்டியோட உங்களுக்கு வருது. ஸோ ஃபுல்லாக டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே நான் ரைடிங் கம்ஃபர்ட் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்காவாக இருக்குது வண்டி. எந்த ஒரு வாப்ளிங்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்மூத்தாக வண்டி ரன் ஆகுது. பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பிக்கப்லாம் உங்களுக்கு. ஸோ ஃபோட்டோஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி. அவுட்லுக் இன்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இந்த வண்டிக்கு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பண்ண வண்டி எடுத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட்டை விட உங்களுக்கு கம்மியான இன்சூரன்ஸ் பண்ணித்தரேன் நான். டயர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டயர் தான்.
ஃப்ரண்ட்டில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நியூ டயர் போட்டிருக்காங்க, டியூப்லெஸ் டயர். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% நல்ல கிரிப்போடு இருக்குது. ஸோ வண்டியில் எங்கேயுமே டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது வண்டி. ஸோ வேறு எதுவும் இந்த வண்டியில் ஒரு டவுட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15க்கு மேலே வண்டி கொடுக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க 15லாம் கொடுக்காது, பொய் சொல்கிறாங்க, ஃபேக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ லோக்கல்லே பார்த்தீங்கன்னா 15 உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குது. லாங் ட்ரைவ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 16, 16.5, 16 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பக்காவாக கொடுக்குது வித் ஏசிக்கு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் வரைக்கும் நான் டெஸ்ட் ட்ரைவ் ஃபுல்லாக நான் ஓட்டி பார்த்துட்டேன். மைலேஜ்லாம் சூப்பராக கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் 1 to 1.5 லட்சம் நீங்கள் கொடுத்தா போதும். அதிகபட்சம் 140, 1,40,000 வரைக்கும் நீங்கள் கட்டினா போதும். ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தாலே போதும். பேலன்ஸ் நம்ம உங்கள் பேரில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஹாரனு, எக்ஸ்ட்ரா நம்பர் பிளேட், சீட் கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டில் இருக்குது. ஸோ ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாலிஷாக சூப்பராக இருக்குது. எந்த ஒரு ஃபேடிங் கண்டிஷனில் இல்லை. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,90,000 சொல்கிறேன். 6,90,000 சொல்கிறேன். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவு எவ்வளோ நான் கம்மி பண்ணி பேசி எடுத்து தர முடியுமோ கம்மி பண்ணி நான் பேசி எடுத்து தரேன் ஃப்ரெண்ட்ஸ். மிரர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிரர் கண்ட்ரோல், உள்ளேருந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மிரர்லேயே வந்துடும். ஸோ டாப்புக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா உங்களுக்கு அதில் 6 ஏர்பேக் வரும் ப்ளஸ் அலாய் வீல் வரும். அது 2 மட்டும் தான் மிஸ்ஸு. பட் இதில் 2 ஏர்பேக் வந்துடுது உங்களுக்கு. ஸோ அலாய் வீல் வேணால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், பண்ண முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அலாய் வீல் வேணால் போட்டுக்கலாம். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி நீங்கள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மார்க்கில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 lakh மேலே தான் கம்பல்சரி சொல்லுவாங்க. சில பேர்லாம் 8 lakh அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. பட் நான் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் ப்ரைஸ் ரொம்பவே ரீசனபிளாக சொல்கிறேன். பட் இதுக்கும் நான் கம்மி பண்ணி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா மட்டும்தான் நான் கம்மி பண்ணி தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபோனில் ஃபைனல் ப்ரைஸ் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அது நம்ம சொல்ல முடியாது. நான் கோட்டிங் ப்ரைஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு ரீசனபிளாக இருந்துச்சுன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். நேரில் ஒரு மெக்கானிக் வச்சு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட அது அலௌடு உண்டு. ஸோ இன்சூரன்ஸ் மட்டும் தான் நீங்கள் போட போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லா டீட்டெயிலும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து வேறு எதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவு நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் வேறு வண்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு நல்ல வண்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக என் மேலே நம்பர் ஷோ ஆகிட்டு இருக்கு பாருங்கள், அது கால் பண்ணுங்கள். நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல ஒரு ஜென்யூன் வண்டியை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. யூஸ்டு கார் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லிங்க் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம ஆல்ரவுண்டர் கேங் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.